ஹாய், நான் பெல்ஜின். என்னோட 9வது கவிதை இறை வாழ்த்தில் ஆரம்பிக்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. உண்டாக்கினார் பூமியை தமது வல்லமையினால், படைத்தார் பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால், விரித்தார் வானத்தை தமது பேரறிவினால். சர்வ வல்ல தேவனே, உம் நாம மகிமைக்காக நான் மேற்கொண்ட இந்த முயற்சியை வாய்க்க பண்ணும். கவிதை வாசிக்கிறேன், கேளுங்க. தாழ்த்தினாள் மரியாள் தன்னை ஆண்டவருக்கு அடிமையென, அந்த பரிசுத்த கன்னிகையின் வயிற்றில் பரிசுத்த ஆவியால் தேவகுமாரன். தெய்வத்தின் பிறப்பு பரிசுத்தம், இவர் ராஜாதி ராஜாவாம். பிறப்பெடுக்க வைத்தது சூழ்நிலைகள் மாட்டுத் தொழுவில். தவழ்ந்தார் முன்னணையில் மனமகிழ்வுடன். வானுலகம் மகிழ பூவுலகம் பூரிக்க, ஏரோதின் ராஜாங்கம் நடுநடுங்க. சாஸ்திரிகள் பணிந்து கொள்ள, தூதர்கள் துதிப்பாட, மெய்ப்பர்கள் மனமகிழ. கோலாகலமான நிகழ்ச்சி அது. உலக சரித்திரம் மாற்றி அமைக்கப்பட்ட நாள் அது. அலசி ஆராய்ந்த சாஸ்திரிகளுக்கு அகப்பட்டதோ அரசரின் பிறப்பு. துறந்தனர் தங்கள் நேரத்தையும் உழைப்பையும். பயணித்தனர் பல மணி தூரம் தங்கள் அரிய உயரிய கண்டுபிடிப்பாகிய உலக இரட்சகரை நோக்கி. களி கூர்ந்தனர் இயேசுவை கண்ணார கண்டு. பணிந்து கொண்டனர் தங்களிடம் இருப்பவைகளில் மேன்மையானவைகளை தந்து. ஆம், கிருபையால் பெற்றுக்கொண்டோம் இயேசுவை தெய்வமாக. தருவோம் நம் மேன்மைகள் அனைத்தையும் அவருக்கு காணிக்கையாக. ஆனந்த சந்தோஷம் அடையட்டும் நம் கண்களும் இயேசுவை கண்டு. மேய்க்கின்றனர் ஆடுகளை மெய்ப்பர்கள் மெய்ஞானத்தோடு. போஷித்து பராமரிக்கின்றனர் கொளுத்தும் வெயிலிலும் கடும் பனியிலும். தங்கள் உயிரை ஒரு பொருட்டாக எண்ணாமல் பாதுகாக்கின்றனர் கொடும் மிருகங்களிடமிருந்து. தினமும் கஷ்டப்பாடுகளை சுமந்து கொண்டே வாழ்க்கையை நகர்த்தும் மேய்ப்பர்களுக்கு மேசியா இயேசுவின் வருகையை வாஞ்சித்து நாடும் இதயம் இருந்திருக்கிறது. காத்திருந்த மேய்ப்பர்களுக்காக பரலோக தேவனிடமிருந்தது அனுப்பப்பட்டது பரமசேனையின் திரள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்கிற தேவதூதர்களின் துதி பாடல் கேட்க, உள்ளம் பாலகன் இயேசுவை காண ஏங்க விரைந்தனர் பெத்லகேமிற்கு. கண்டது கண்கள் இரட்சணியத்தை. ஆம், என்ன செய்வேன், பிரச்சனைகள் பலவிதம் என்ற நிலையிலும் இயேசுவில் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு மறுபடியும் அவரோடே கூட பரலோகத்தில் வாழ வைக்கிறதற்காக நம்மை அழைத்து செல்ல வரும் உன்னதமான அவர் வருகைக்கு நாம் காத்திருக்கையில், அலைச்சல்களை எண்ணி இருக்கிறவர், கண்ணீர்களுக்கு கணக்கு வைத்திருக்கிறவர், எல்லாவற்றையும் அவர் வேலை வரும்போது நேர்த்தியாக செய்து முடிப்பவர், நமக்காக அவர் இரத்தம் சிந்தி நம் பாவ சாபங்களில் இருந்து மீட்பை அருளினவர், மேய்ப்பர்களை போன்று நமக்காகவும் தூதர்கள் சேனையுடன் இயேசு வருவார். கேட்கும் பிரதான தூதனுடைய சத்தம், முழங்கும் தேவ எக்காளம். இறங்கி வருவார் இயேசு வானத்தில் இருந்து. எடுத்துக்கொள்ளப்படுவோம் நாமும் ஆகாயத்தில் மேகங்கள் மேல். கர்த்தருடனே கூட இருப்போம் நித்திய நித்திய காலமாய். இந்த நேரத்துல நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம நிறைய இக்கட்டான சிச்சுவேஷன்ல நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். அது எல்லாத்தையும், எல்லா கஷ்டங்களையும் ஏசப்பாவோட பாதத்துல வச்சிருங்க. நமக்காக, நம்ம பாவத்திலிருந்து நம்மளை மீட்கிறதுக்காக ஏசப்பா நம் பூமியில வந்தாங்க. அதை நினைச்சு ஏசப்பாவை கொண்டாடுங்க. கஷ்டத்தை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருங்க.
அவர் பார்த்துப்பாரு. அவர் நம்மள சந்தோஷமா பாதுகாப்பா வச்சிருப்பாரு. மேரி கிறிஸ்மஸ்.